ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு உடஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு நான் முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை குழம்பு நிறைய மெத்தடில் செய்யலாங்க. உடைச்சி விட்டு செய்யலாம், இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து அதுலேருந்தும் செய்யலாம். இப்போ முட்டை பாயில் ஆகிறதுக்குள்ளே வெங்காயம் பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் உரித்து எடுத்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். இப்போ அடுத்து பூண்டு பல்லும் இஞ்சியும் நம்ம ஒரு உரலில் தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு தட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. அடுத்து இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மசாலாவிலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, முட்டை குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதும் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சுங்க. நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், சால்ட் ஒரு கொஞ்சம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது முட்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் இருக்கிற அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து குழம்பு தாளித்து விட்டுடலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாங்க.
இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சுங்க. இப்போ வந்து தேங்காய் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிற எக்கு வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்த்து தாங்க செய்ய போகிறேன். இதில் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நான் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இது சேர்த்துடலாம். இது வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் குக்காய் வரட்டும். தேங்காய் சேர்த்து நல்லா கொதிவி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் விட்டு ஒரு உடச்சி வச்சுருக்க எக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது முட்டை குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எக்கு சேர்த்துடலாங்க. லாஸ்ட்டாக நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை குழம்பு. அடுத்து லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி லைட்டாக சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி முட்டை குழம்பு 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை குழம்பு வந்து சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை விட நல்லா ஹெல்த்தியான ராகி களிக்கு வச்சு சைடிஷாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் செஞ்ச இந்த முட்டை குழம்பு ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.